நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நான் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டால் என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதை எதற்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்? உங்களுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கும்படிக்கும், அது நிறைவாயிருக்கும்படிக்கும் நான் சொல்லுகிறார். அப்போ உங்களுடைய சந்தோஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற நாள்ல மாத்திர நிரந்தர சந்தோஷம் அல்ல. இந்த பூமியிலே வாழும்பொழுதே ஆண்டவருடைய வார்த்தைகளை கைக்கொள்வதன் மூலமாக நாம் நிரந்தர சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க பிசாசுகளை துரத்துகிறதான ஒரு வல்லமை பெற்றிருந்தாலும், அற்புத அடையாளங்களை செய்கிற சக்தியை நீங்கள் பெற்றிருந்தாலும், பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தின்படி நீங்க செய்யாதிருப்பீர்களானால் உங்களை நான் அறியேன் என்று சொல்லுவேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு நம்ம வெறும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக அல்ல, கேட்கிற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ளும் பொழுது, இந்த பூமியிலே வாழும் பொழுதே இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய வாழ்க்கையில தன் பிதாவின் வார்த்தைகளை கை கொண்டதனால ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாரோ, அதுபோல நாம் இன்றைக்கு நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.